பார்த்து யாராவது சொல்ல முடியுமா என்னோட டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா டிஎல்சியில்? அனலாஜிக் பார்த்தோம். அதில் அப்புறம் வேற டிஎல்சியோட ஆர்கிடெக்சர் பார்த்தோமா, பிளாக் டயக்ராம் பார்த்தோமா. ஸோ பிளாக் டயக்ராம் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ஸ் என்ன இருந்துச்சு ஆக்சுவலாக டிஎல்சி பிளாக் டயக்ராம்ல இம்பார்ட்டன்ட் காம்பனன்ஸ் என்ன இருந்துச்சு? இன்புட்ஸ், CPU, PLC, then output. இதான் மேக்ஸிமம் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த மெமரி கூட இருந்திருக்கும். ஆனால் இது நார்மலாக வந்து இந்த இன்புட்ஸு, அவுட்புட்ஸு, இந்த பிஎல்சி மெமரி சேர்ந்தது தான் ஒரு கிட்டு. அந்த கிட்டு தான் உங்கள் கையில் நான் காமிச்சிருப்பேன் எல்லாத்துக்கும். நான் அப்படிதானே காமிச்சனா? கிட்டு காமிச்சனா இல்லையா? பாத்தியா? சீமன்ஸ் கிட்டு ஒன்று காமிச்சு அதில் வந்து டிஜிட்டல் இன்புட்ஸ், டிஜிட்டல் அவுட்புட்ஸு, அனலாக் இன்புட்ஸ், அனலாக் அவுட்புட்ஸு எல்லாம் பார்த்தோமா. தென் சிபி மெமரி பார்த்தோம். புரியுதா? அதில் வந்து பார்த்தோன்னா ப்ரோக்ராமில் வந்து பூலியன் ஆப்ரேஷனுக்கும் மேத் ஆப்ரேஷன்ஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா கவனிங்க. மேத் ஆப்ரேஷனுக்கும் நாமளி எப்படி ஒரு ப்ரோக்ராம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணது ஃபுல்லாக பார்த்தோம். நம்ம அதில் வந்து நாமளி ஓப்பன் காயில், நாமளி க்ளோஸ்டு காயில், தென் அவுட்புட், இதெல்லாம் இன்புட் அவுட்புட் நான் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். நம்ம நீங்கள் அப்ளிகேஷனில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தீங்கல்ல? இப்போ ஒரு பூலியன் ஆப்ரேஷன் போடலாமா? அன்கேட், ஆர்கேட், நார்கேட் போடலாமா? போடலாமா? ஒரு அடிஷன் சப்ட்ராக்ஷன் நம்ம போடலாமா? மேத் ஆப்ரேஷன்ஸ் போடலாமா? ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு ஒரு லாஜிக் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் நான். லைக் வந்து பார்த்தோன்னா ஒரு ரிசர்வாயர்லேருந்து வாட்டர் வெளியே வருது, இல்லை ஒரு டேங்க்லேருந்து வாட்டர் வெளியே வருது. ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் வாட்டர் ஃபில் ஆன பிறகு அந்த மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக் கொடுத்துருந்தேன். அதை சால்வ் பண்ணி பார்த்தீங்களா? அதில் பார்த்தா அப்படின்னா டைமரோ கவுண்டரோ அந்த அப்ளிகேஷன் எதுவுமே இல்லாம தான் வந்து பார்த்தா உனக்கு அந்த லாஜிக் எனக்கு இருக்கு. சரியா? லாஜிக் வந்து பார்த்தோன்னா லைக் வந்து எனக்கு 10 செகண்ட்ஸ் கழிச்சு மோட்டர் ஆன் ஆகணும், 10 செகண்ட்ஸ் கழிச்சு மோட்டர் ஆஃப் ஆகணுன்ற மாதிரி நமக்கு லாஜிக் இருந்துச்சுன்னா நாம அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டைமர் கவுண்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம பிஎல்சி டைமர் கவுண்டர் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நான் லாஜிக் இல்லாம தான் அந்த லாஜிக் இல்லாம தான் கொடுத்துருந்தேன் நான். சரியா? ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது அந்த டாபிக் தான், டைமர் அண்ட் கவுண்டர் தான் பார்க்க போறோம். சரியா? இல்ல பிஎல்சியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. பிஎல்சியில் அதாவது லேட் சர்க்கியூட் எப்படி ஒரு முக்கியமோ அதே மாதிரி பிஎல்சியில் வந்து பார்த்தோன்னா டைமரும் கவுண்டரும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்த யூஸ் ஆஃப் லேட் சர்க்கியூட். அடுத்த யூஸ் ஆஃப் லேட் சர்க்கியூட். எப்பவுமே நீங்க ஒரு ப்ரோக்ராம் போட்டிருப்பீங்க, ஒரு கவனி ஒரு நார்மலி ஓப்பன் காயில் போட்டிருப்பீங்க, அகைன் ஒரு நார்மலி ஓப்பன் காயில் போட்டிருப்பீங்க, ஒரு அவுட்புட் போட்டிருப்பீங்க. லைக் ஒரு மோட்டர் ஆன் நம்ம வச்சுக்கலாமே. இது வந்து நார்மலி ஓப்பன் காயில் நான் என்ன பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கேன். இது ஆன் சுவிட்ச், இது ஆஃப் சுவிட்ச், இது மோட்டாரோட அவுட்புட். நான் என்ன பண்றேன், நான் சுவிட்ச் ஆன் பண்ணி எடுத்தா என்னோட மோட்டார் வந்து ஆன்லயே எனக்கு இருக்கணும், ஆன்லயே இருக்கணும். ஏன்னா வந்து அது ப்ளஸ் சுவிட்ச் தான் உனக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ற மாதிரி தான் உனக்கு. ரிலீஸ் பண்ணிட்டா உனக்கு ஆஃப் ஆயிடும். ஸோ என்னோட அவுட்புட் வந்து பார்த்தோன்னா டிஃபால்ட்டா எனர்ஜிஸா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் நான், எனக்கு ஒரு நாள் இங்க ஒரு லாட்ச் வச்சு என்ன பண்ணுவேன், இன்புட் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அவுட்புட்டுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன நான் நேம் கொடுக்குறேனோ அதே நேம் தான் என்ன பண்ணுவேன் இங்கே கொடுத்தானோ நான். இப்போ நார்மலி ஓப்பன் காயில் ஆனுக்கு வந்து பார்த்தோம்னா M1 கொடுக்குன்னு வச்சுக்கோ, இதுக்கு M2 கொடுக்குறேன். இது ஆனு, இது ஆஃப். ஒருவேளை அவுட்புட்டுக்கு வந்து Y0 கொடுக்குற அப்படின்னா இங்கே என்ன பண்ணும், Y0 தான் கொடுக்கணும். அப்பதான் வந்து இந்த அவுட்புட் உனக்கு எனர்ஜிஸ் ஆகணும், கனெக்ட் ஆகணும். சரியா? ஸோ ஃபார் தி பர்பஸ் யூ கேன் யூஸ் தி லேட் சர்க்கியூட். பட் ஆனா இப்போ இங்க என்ன பண்ண போறோம், அதே மாதிரி டைமர் கவுண்டர் பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். சரியா? ஸோ டைமர் என்ன எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ லாஜிக் சொல்றேன் நான். நம்மள்ட்ட ஒரு கன்வேயர் இருக்கு, கன்வேயர்ல வந்து பார்த்தோன்னா நான் மோட்டரை வந்து ஆன் பண்றேன். வாட்டர் ஃபில்லிங் கன்வேயர் இருக்கு, நான் மோட்டர் ஆன் பண்றேன். மோட்டர் ஆன் பண்ணிட்டேன். ஆனா வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து கன்வேயர் ரன் ஆகும். ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு ரன் ஆகும். 10 செகண்ட்ஸ் கழிச்சு என்ன ஆகும், அகைன் சொல்றேன். என்கிட்ட வந்து நான் சுவிட்ச் ஆன் சுவிட்ச் என்ன பண்றேன், நான் ஆன் பண்ணிட்டேன். அது ஆன்ல இருக்கு, ஆன்ல தான் இருக்கு. ஆனா கன்வேயர் வந்து பார்த்தோன்னா மோட்டரோட இருக்கு. அது வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு எனக்கு வந்து ஆன் ஆகும். ஆனா அது வரை எனக்கு ஸ்டேபிளா எனக்கு இருக்கு. இந்த 10 செகண்ட்ஸ் எங்க முடியுதோ அங்கதான் வந்து எனக்கு என்ன ஆகும்னா என்னோட மோட்டார் ஆன் ஆகாது. எனக்கு கன்வேயர் வந்து ஒரு 1 hour ஓடணும். எனக்கு வந்து 1 hour ஓடணும்.
பர்டிகுலரா ஒரு டைம்ல போய் ஆஃப் ஆகும்னா இந்த டைமிங் இங்கேயும் வந்து பார்த்தா டைமிங் ஆஃப் ஆயிடும். எனக்கு வந்து